ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ளே பார்க்கலாம். நான் எல்லாத்துக்கும் சரி, ஓகே, நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது எனக்கு புரியுது. நான் அந்த காரணத்தை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் போயிட்டுருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். ஆனால் எந்த இதுக்காக இருந்தாலும் நம்மளால இப்போ இருக்கிற நிலமையில எதையும் ஒரு மனசார எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாத மாதிரி தானே இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதால் நம்மளுக்கு என்ன பயனும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி நம்ம போயிட்டுருக்கணும். அதை விட்டுட்டு நம்மளால இந்த நேரத்தில் இதுக்காக நம்ம ஒரு கோவப்பட்டுக்கிட்டோ இல்லை ஏதாவது ஒரு இதை பண்ணிக்கிட்டோ நம்ம இருந்தோம்னா நம்மளால எதையுமே செய்ய முடியாத மாதிரி தானே இருக்கும். அப்படின்னோடனே சரி சரி அதையே நினச்சிக்கிட்டு நீங்கள் இருக்காதீங்க, போக போக எல்லாம் ஒரு சரியாகும், சரியாகிறது சரியாகிட்டு போகணும், அதனால் எதுக்காக இருந்தாலும் போக போக இதாகிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னே சரி சரி விட்டுருங்க, அதெல்லாம் பற்றி நம்ம பேசிக்கிட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம கடந்து தான் போயிட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாச்சு. ஏன்னா நம்ம யோசிக்கிறதுக்கான தன்மைங்கிறது நம்மளால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதுக்காக இருந்தாலும் ஒரு விஷயத்த நம்மளால் அனுசரித்து போக முடியும், பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாச்சு. அப்படி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஒரு சில மனசுக்குள்ளே ஒரு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டுருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம ஒரு தைரியமாகவும் சரி, ஒரு தன்னம்பிக்கையாகவும் சரி, எதாக இருந்தாலும் நம்மளால் ஒரு முயற்சி பண்ணி நம்ம இது பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாச்சு. அதுக்கு மேலே நம்மளுக்கு இதை பற்றி ஒன்றும் நம்ம பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக நம்ம கொஞ்சம் மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திக்கிட்டு எதாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம கடந்து போனால் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த விஷயத்தில் நம்மளால் எதையும் குறை சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம முயற்சி பண்ணி பார்த்துட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோன்னா, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இதுக்கு இடையில நம்மளால் கொஞ்சம் ஓரளவு மனசுக்குள்ளே ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாச்சு. சரி சரி பார்த்துக்கலாம், நம்மளுக்கு இந்த நேரத்தில் இதை சரியான ஒரு இதை நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே செய்ய முடியும், பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். பார்ப்போம், என்ன நடக்குதோ நடக்கட்டும். அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், பார்த்துக்கிட்டு நம்ம முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நம்மளுக்கு அப்போதைக்கு யாரையும் இந்த நேரத்தில் சரியான ஒரு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி சரி இதுக்காகலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்கப்பா, பார்ப்போம், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னே சரி சரி அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் எதுவும் கவலைப்பட்டுட்டு இல்லை, நீங்கள் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு எதையும் ஒரு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். நடக்கிற விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். கடன் இல்லைன்னா நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எல்லாத்தையும் நம்மளுக்குன்னு ஒரு விஷயத்த கொடுத்து நம்ம இது பண்ணிக்குவோம், பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம்.